ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற வாசகம் நாம் நன்கு அறிந்ததே. பொதுவாக மரங்களில் ஆணிவேர் கொண்ட மரங்கள் மற்றும் சல்லிவேர் கொண்ட மரங்கள் என இரண்டு வகை உண்டு. இந்த ஆணிவேர் கொண்ட மரங்கள் மெதுவாக வளரும். ஏனென்றால் இந்த மரங்களின் வேர் பூமியின் அடியாழத்திற்கு செல்வதால் புயல் மற்றும் வெள்ளத்தில் சாய்ந்து போகாமல் நிலைத்திருக்கும். ஆனால் இந்த சல்லிவேர் கொண்ட மரங்கள் மிக விரைவில் பெரிதாக வளர்ந்து நிழல் தரக்கூடியவை. ஆனால் இது வேர் ஆழமாக இருக்காது. அதனால் புயல் மற்றும் வெள்ளத்தில் இந்த மரங்கள் அடியோடு சாய்ந்துவிடும். வேதத்தில் கொலோசர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஆணிவேர் கொண்ட மரங்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைய அவசர உலகில் அவசரமாய் செய்யப்படுகிற ஜெபத்தில் வேத வாசிப்பில் கிறிஸ்துவுக்குள் நாம் மேற்கொள்ள முடியாது. ஆழமான ஜெப வாழ்க்கையும் வேத வாசிப்பும் தான் நாம் இன்னும் ஆழமாக கிறிஸ்துவுக்குள் மேற்கொள்ள உதவி செய்கிறது. வேதத்தில் இயேசு கிறிஸ்து விதையை குறித்த ஒரு உவமையை சொன்னார். சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறை நிலத்தில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. இதில் கற்பாறை நிலத்தில் விழுந்த விதையானது வேர் ஆழமாக இல்லாததினால், ஆழமான மண் இல்லாததினால் வெயில் ஏறின போது அது உலர்ந்து போனது, அது தீந்து போனது. அப்படியாக தான் நாம் கிறிஸ்துவுக்குள் ஆழமான வேர் கொள்ளவில்லை என்றால் துன்பங்கள், உபத்திரவம், சோதனைகள் வரும்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்க முடியாதபடி பின்வாங்கி போய்விடுவோம். பாருங்கள், இந்த ஆழமான வேர் தான் நிலத்திலிருந்து நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பகுதிகளுக்கு கடத்துகிறது, உணவை சேமிக்கிறது. அதுபோலதான் நாம் கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ளும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அத்தனை சுபாவங்களையும், பரிசுத்தம், அன்பு, விசுவாசம், ஜெபவாஞ்சை, வரங்கள், கனிகள், ஆத்துமபாரம், இப்படிப்பட்ட எல்லா குணாதிசயங்களையும் நமக்குள் பெற்று அதை அநேகருக்கு நம்மால் கடத்த முடியும். பிரியமானவர்களே, வேறற்று போன வாழ்க்கை வாழாமல் வேரூன்றி பலன் கொடுப்போம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.